உங்கள் பகுதியின் கொசு ஒழிப்பு பணிகளில் உள்ளாட்சி அமைப்புகள் தீவிரம் காட்டுகிறதா என மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு ஈரோடு மாவட்டம் அந்தியூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். இந்த டிச்சியெல்லாம் வலிக்கிறதே இல்லைங்க, வந்து சோளம் சொப்புன்னு சொப்பிட்டு இருக்குது. அப்புறம் அதெல்லாம் எடுக்காத இருந்தால் என்ன எப்படிங்க? ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை கூட, ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்கா கூட வந்து எடுக்கிறது இல்லை. அப்புறம் அதை அப்படியே வச்சுட்டே இருந்தாக்கா காய்ச்சல் தான் வருது, நோடி தான் வருது. அப்புறம் தண்ணியுமே டேங்கில் வருது, கொஞ்ச நேரம் வருது, கொஞ்ச நேரம் நின்று போயிடுது, தண்ணி வரதில்லை அதிகமாக. அப்புறம் என்ன பண்ணுறதுங்க? செல்லமலை மேலூரில் இந்த குப்பை தொட்டியில் கொட்டுறதை மட்டும் வலிச்சிட்டு போகிறாங்க. வீதியில் கூட்டி வைக்கிறதெல்லாம் வலிக்கிறதில்ல, நாங்கள் வலிக்க மாட்டோம்ட்டு போயிடுறாங்க. அவங்க வந்தால் கண்டிஷனே கிடையாதுங்க. கிளர்க்கு வந்ததுலேருந்து புதுசாக மாற்றினதுலேருந்து கிளர்க்கு வந்து ஊரில் எட்டி கூட பார்க்கல. இப்போ நம்ம எண்ணமங்கலம் பஞ்சாயத்துலேருந்து பார்த்தீங்கன்னாங்க, இப்போ எங்கள் ஊருக்கு தேவையான அந்த கொசு மருந்து அடிக்கிறது, சாக்கடை க்ளீன் பண்ணுறது, தண்ணீர் தொட்டி சுத்தம் பண்ணுறது, இதெல்லாம் கடந்த ஒரு அதிகபட்சமாக நாங்கள் போராடி தான் அதை சுத்தம் பண்ண வைக்க வேண்டியதாக இருக்குதுங்க. நாங்கள் அதிலே வரதில்லை, நாங்கள் சொன்னாலுமே அதிகமாக வரதில்லை. நீங்கள் என்ன சொல்கிறது, நாங்கள் என்ன சொல்லி கேட்க மாட்டேங்கிறாங்க. எண்ணமங்கலம் கிராம பொறுத்த வரைக்கும் சுகாதாரமான தண்ணீர் கிடைக்கிறது இல்லை, ஆற்று தண்ணியே கிடைக்கிறது இல்லை, போர் தண்ணி மட்டும்தான் வந்துட்டு இருக்குது. அதை முறையாக டேங்கெல்லாம் சுத்தம் பண்ணுறதே இல்லை, வருஷ கணக்கில் சுத்தம் பண்ணுறது இல்லை, எந்த ஒரு மேல்நிலை தொட்டியும் சுத்தம் பண்ணுறது இல்லை. சாக்கடை வசதி வந்து எண்ணமங்கலம் பஞ்சாயத்தில் இல்லை. அப்படியே அந்த சாக்கடை இருந்தாலும் அதை வந்து சுத்தம் பண்ணுறதில்ல, ஆளுங்க இல்லை, பற்றாக்குறை அப்படின்னு சொல்லிட்டு அதை சுத்தம் பண்ணாதையே விட்டுறாங்க. கொசு மருந்து அடிக்கிறது இல்லை, எந்த ஒரு இதை சொன்னாலும் வீடியோ வந்து நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. மக்கள் குரல் பகுதியில் அந்தியூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.